அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவில் அன்னை காந்திமதி அம்பாளுக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையப்பனை தரிசனம் செய்தனர். நாயன்மார்களால் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 4ஆம் தேதி அன்னை காந்திமதி அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 15 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் தபசு காட்சி விழாவின் 11வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று நண்பகலில் நடைபெற்றது. இந்த வைபவத்தை முன்னிட்டு இரவு காந்திமதி அம்பாள் சன்னதியில் இருந்து தங்கச் சப்பரத்தில் புறப்பட்டு கம்பை நதி காமாட்சி அம்மன் கோவிலை சென்றடைந்தார். அங்கு காந்திமதி அம்பாள் வெண்பட்டு உடுத்தி விபூதி அலங்காரத்தில் கையில் கமண்டலம் ஜபமாலையுடன் ஒரு காலில் நின்ற தவக்கோலத்தில் காட்சியளித்தார். அன்னை காந்திமதிக்கு காட்சி தர வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி நெல்லையப்பர் நெல்லை கோவிந்தராஜ பெருமாள் திருஞான சம்பந்தர் ஆகியோருக்கு கம்பை நதியில் விஸ்வேஸ்வர லிங்கமாகவும் நீராகவும் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து காட்சி மண்டபத்தில் காத்திருந்த சுவாமி நெல்லையப்பரை காண அன்னை காந்திமதி அம்பாள் தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளினாள். அங்கு சுவாமியை வலம் வந்த காந்திமதி அம்பாளுக்கு சுவாமி மாலை மாற்றுதல், புது வஸ்திரங்கள் சாற்றுதல், பழவகைகள் சமர்ப்பித்தல் போன்றவை நடைபெற்றது. பின்னர் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4 ரத வீதிகள் வழியாக சுவாமி அம்பாள் கோவிலை வந்தடைந்தனர். அதிகாலை 4 மணி அளவில் அம்பாள் சன்னதியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் 3 நாட்கள் ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் திருவிழாவும் நடைபெற்றது.